ஓம் கம் கணபதே நமக. ஓம் குருவே நமக. அட்டகாசமாய், சூப்பராய், தூளாய், கலகலப்பாய், மங்களகரமாய், மகிழ்ச்சியாய், அதிரடி சரவடியாய், விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்க வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிர பிரதோஷம். இது 100 வருடங்களுக்கு பிறகு வருகின்ற அரிய வாய்ப்பு. இது கோடியில் ஒரு நாள், கோடான கோடி நன்மையை தரக்கூடிய நாள். உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக செல்வத்தை குவிக்கக்கூடிய நாள். நாளைக்கு நீங்கள் 30 ரூபா கொடுத்து இந்த பொருளை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. 30 ரூபாயும் 30 கோடியாக மாறும். 16 செல்வமும் வீடு தேடி ஓடி வரும். உங்கள் வாழ்க்கையே ஓஹோன்னு மாறும். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்களா? நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த வெள்ளிக்கிழமைன்றது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை. அதாவது இந்த வெள்ளிக்கிழமையில் வர பிரதோஷத்துக்கு பேர் சுக்கிர பிரதோஷம், பணத்தை தரக்கூடிய பிரதோஷம். நாளைய தினம் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு இந்த பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் கலந்து வழிபடுறது ரொம்ப 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 சிறப்பு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய செல்வ நிலை அடுத்தடுத்த லெவலுக்கு அது முன்னேறும். அதாவது உங்களுடைய வருமானம் 5 மடங்கு 10 மடங்கு 20 மடங்கு அதிகரிக்கும். 1000 தான் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா அது லட்சமாக மாறும். லட்சன்றது பல லட்சமாக மாறும். பல லட்சன்றது கோடியாக மாறும். கோடின்றது பல கோடியாக மாறும். நீங்கள் பெரிய கோடி சொன்ன மாதிரிங்க உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும். அப்படிப்பட்ட இந்த சுக்கிர பிரதோஷத்தை அன்னைக்கு நாளைக்கு எல்லாரும், சரிங்களா, அதுக்காகவே மெனக்கெடுத்து சில பேர் சொல்லுவாங்க, நேரம் இருந்தால் போகலாம்பா, எங்களுக்கு வேலை இருக்குது அதனால் கோயிலுக்கு போகலாம். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஒரு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கே போகிறோன்னு வச்சுக்கலாம். அங்கே எத்தனை பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்களோ அத்தனை பேருக்குமே எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் வேலை தான் இருக்கும். யாருமே சும்மா இல்லை, எல்லாருக்குமே வேலை இருக்குது. ஆனாலும் அந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா இல்லையா? சரிங்களா? அப்போ நம்ம போனால் தானே மற்றவங்களும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. அதனால தான் நம்ம போகிறது. அதே மாதிரி எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை நம்ம அதுக்கான நேரத்தை ஒதுக்கிட்டு நம்ம போயிட்டு சிவ தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப 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 விசேஷம். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் வர்ற இந்த பிரதோஷத்தை வழிபட்டோம்னா செல்வ நிலை அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். சரிங்களா? உங்களுடைய செல்வ லெவல் கடன் இருந்ததுன்னா அந்த கடன்லாம் அடைஞ்சி நல்ல பெரிய ஆளாக இருவீங்க. உங்களுடைய வருமானம் 5 மடங்கு 10 மடங்கு அதிகரிக்கும். எப்பயுமே நம்ம எதிர்பார்த்த வருமானம் நமக்கு வச்சுங்களா, நம்மளால் சந்தோஷம் தாங்க முடியாது. ஆனால் எதிர்பார்த்த விட அதிகமாக நம்மளை கையாலே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க. 1000 வருமானம் அது லட்சமாக மாறும். லட்சன்றது பல லட்சமாக மாறும். பல லட்சன்றது கோடியாக மாறும். கோடின்றது பல கோடியாக மாறும். நீங்கள் பெரிய கோடி சொன்னால் மாறுவீங்க. அதே மாதிரி நாளைய தினம் நீங்கள் பசுமாட்டுக்கு உங்களால் ஏதாவது உணவு கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுக்கறது ரொம்ப 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 விசேஷம். ஏன்னா நாளைய தினம் நம்ம செய்கிற வழிபாடாக இருக்கட்டும், பரிகாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி அன்னதானமாக இருக்கட்டும், பசுமாட்டுக்கு கொடுக்குற, பறவைகளுக்கு கொடுக்குற உணவாக இருக்கட்டும், அது கோடி மடங்கு நம்ம வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும். நம்மளோட வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க, நம்மளுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைக்கும் மிகப்பெரிய ராஜயோகத்தை, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட நாளைய தினம் நீங்கள் பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழமோ இல்லை தர்பூசணி பழமோ ஆப்பிளோ ஆரஞ்சோ எது உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் கொடுங்க. அது அவ்வளோ நல்ல விஷயம். உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த வெள்ளிக்கிழமையில் வர பிரதோஷ வழிபாட்டுக்காக கோயிலுக்கு போனார். சிவன் கோயிலுக்கு ஃபேமிலியோடு போனார். அதேமாரி அவங்க எப்பயுமே அந்த கோயிலுக்கு போய்ட்டு பிரதோஷ வழிபாட்டில் கலந்துப்பாங்க. அதேமாரி போனதும் அதாவது அன்றைக்கி அவருக்கு ஆஃபீஸ் வேறு இருந்தது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி வந்துட்டார். கோயிலுக்கு போகணுன்றதுக்காக சீக்கிரமே கிளம்பி வந்துட்டார். குடும்பத்தோடு போகிறாங்க. போயிட்டு அந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டு நல்ல முறையில் வழிபடுறாங்க. வழிபட்டுட்டு அந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க. சக்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், வெண்பொங்கல் இதெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அங்கே வர்ற பக்தர்கள்லாம் ரொம்ப நீண்ட தூரம் நின்று அதை வாங்குறாங்கன்னு வச்சிங்களா. ரொம்ப ரொம்ப அதிக பக்தர்கள், ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. ஆனாலும் எத்தனையோ பேர் அதை நீண்ட வரிசையில் நின்று அதை வாங்கி போய் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அதை அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறாங்க. அப்போ இவர் வாங்கிட்டு வெளியில் போகிறாரு. ஒரு பசுமாடு அவர்கிட்ட அந்த பிரசாதத்தை கேட்குது. உடனே அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பசுமாட்டுக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்குறாரு. அதுவும் சாப்பிட்டுடுது. அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே என்ன திரும்ப நடக்குது, இது வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தில் அவர் பசுமாட்டுக்கு கொடுக்குறாரு. சனி ஞாயிறு அவருக்கு லீவு. சரிங்களா? எப்பயுமே அவருடைய கம்பெனியில் சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. திங்கக்கிழமை அவர் ஆஃபீஸுக்கு போகிறார். திங்கக்கிழமை போனதுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் ஒன்று காத்துன்னு இருக்குது. என்னென்னா, அவங்க ஆஃபீஸில் எல்லோரும் ஒரு 20 பேருக்கு மேலே கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கனடா நாட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க கனடா நாட்டுக்கு போகிறதுக்கு
அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு வருது. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே போகணும்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா எத்தனையோ பேருக்கு வந்து போக முடியாத சுச்சுவேஷன் கூட இருக்கலாம். அதனால் வந்து யார் யாரெல்லாம் விருப்பம் தான் இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாரி அங்கே அதுக்கான எவ்வளோ சம்பளம், அதேமாரி எத்தனை வருஷம் வேணாலும் இருந்துக்கலாம், அந்த மாதிரி இது சொல்லும்போது இவருக்கு அவ்வளோ எதுக்கு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அந்த கம்பெனியில் அவர் வேலை செஞ்சுட்டார். ஆனால் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு வரவே இல்லை. ஆனால் இப்போ அவருக்கு வந்தது கனடா நாட்டுக்கு. அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவ்வளோ சந்தோஷம். சரிங்களா? வீட்டுக்கு போய் அவங்க மனைவி கிட்ட வந்து சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, இந்த மாதிரி கனடா நாட்டுக்கு வந்து போக சொல்கிறாங்க, போகலாமா அப்படின்னு கேட்குறதும் அவங்க ஒய்ஃபு, அதுக்கு என்னங்க நம்ம போகணும், எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, நம்மலாம் வெளிநாட்டுக்கே உங்களுக்கு அனுப்பி வைக்கலன்னு எனக்குலாம் ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து அவங்க கனடா நாட்டுக்கு போயிட்டு, அதாவது அவங்க மனைவி என்ன திரும்ப சொன்னாங்க, அன்னைக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமை போயிட்டு அந்த பசு மாட்டுக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு டேர்னிங் பண்ணிட்டு வந்திருக்கு, எல்லாமே அந்த இறைவனுடைய அனுகிரகங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கனடா நாட்டுக்கு குடும்பத்தோடு போய் இன்னமும் அவங்க கனடா நாட்டில் தான் இருக்காங்க. அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. வீடு சொத்து எல்லாம் வாங்கிட்டாங்க. இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் லீவ் வரும் அவங்களுக்கு. அந்த லீவில் ஒரு மாதம் லீவில் வந்துட்டு இங்கே வந்து எவ்வளோ சொத்துக்கள்லாம் வாங்கி போட்டாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க. அதேமாதிரி ஒரு கம்பெனியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த கம்பெனி சென்னையில் ஆள் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க இருக்கிறது கனடாவில். அங்கேருந்து ப்ராஜெக்டை வாங்கி இங்கே கொடுப்பாங்க. இங்கேருந்து செஞ்சு அனுப்புனா அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம், கோடிக்கணக்கில் லாபம். அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை மாறிச்சு. அப்படிப்பட்ட நாளைக்கு வருகின்ற அந்த வெள்ளிக்கிழமை வருகின்ற பிரதோஷம் வந்து சுக்கிர பிரதோஷம். அதாவது நம்ம வந்து எதுக்கு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி விளக்கேற்றி வழிபடுறோன்னா, செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி வழிபட்டோம்னா நமக்கு வந்து சொந்த வீடாமே சொத்துக்கள்லாம், அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து பணம் ரொம்ப முக்கியம், அதேமாரி சொத்துக்களும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சொத்துனா வீடு, அதேமாரி வந்து வீடு கட்டுற இடம், இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் தான் நம்ம வந்து சுதந்திரமாக இருக்க முடியும். சரிங்களா? வாடகை வீட்டில் இருக்கிறோன்னா அவன் என்னைக்கு வேணாலும் காலி பண்ண சொல்லுவோம். அதேமாரி நமக்குன்னு ஒரு அசையாத ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். நாளைக்கே நமக்கு வேலை போகுதுன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து நம்ம அந்த சொத்தை நம்பி நம்ம இருக்கலாம். நமக்கு வந்து ஒரு அது தங்கமாகவும் இருக்கலாம், இல்லை வந்து நிலமாகவும் இருக்கலாம், வீடாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு நமக்கு வந்து ஒரு அசையாத சொத்து இருந்துன்னா நம்ம வந்து எதை பற்றியும் வந்து அது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய பேக்கப்பாக இருக்கும். சரிங்களா? நம்ம ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறோன்னா என்றைக்கு வேலையை விட்டு அனுப்புவானே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொத்துக்கள் தான் நம்மளை பாதுகாக்கும். அதுக்கு தான் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி விளக்கேற்றி கும்பிட்றது. அதேமாரி வெள்ளிக்கிழமை ஏன் விளக்கேற்றி நம்ம வீட்டில் வழிபடுறோன்னா, பணம் தேவை, நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பணம் தேவை. அதேமாதிரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி யார் விளக்கேற்றி வழிபடுறாங்களோ அவங்க வீட்டில் வந்து பணம் என்றைக்கும் அது வந்து நிறைஞ்சி அதிகமாகிட்டே தான் போகும். ஆனால் தான் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நம்ம விளக்கேற்றி வழிபடுறது. அப்படிப்பட்ட நாளைக்கு வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமையில் வர்ற பிரதோஷம் வந்து சுக்கிர பிரதோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு குட் நியூஸ். அதாவது பணம் சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. சரிங்களா? அது வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு ஒரு திருமணத்துக்கே நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். திருமண வயசில் இருக்கீங்க, ஒரு பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி மாதிரி பொண்ணு கிடைக்கும். அந்த பொண்ணு வர நேரம் உங்கள் வாழ்க்கையே டேர்னிங் பாயிண்ட் மாறிடும். அப்போ அந்த பொண்ணை பார்த்துலேருந்து என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். கல்யாணம் ஆன நேரம் தாண்டா அவன் பொண்டாட்டி வந்த நேரம் தாண்டா அவன் வந்து வெளிநாட்டுக்கு போனான், அதுலேருந்து தாண்டா அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்த ராசி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரியதாக மாறிவிடுவீங்க. அதேமாரியே திருமணம் செய்கிறவங்க உங்கள் மனைவி வந்த நேரம், அப்படி இல்லைனா நீங்கள் வீடு கட்டிங்கன்னா நீங்கள் வீடு கட்டுற நேரம், வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனு, இல்லைனா வேறு கம்பெனியில் கூட வேலை கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு முக்கியமாக நினைக்கிறீங்களோ அது மூலமாக மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் வரும். வேலை தான் தேடின்னு இருக்கீங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத மாதிரி பெரிய கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதேமாரி வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு தான் போகணும் அப்படின்னீங்கன்னா வெளிநாட்டுக்கு நல்ல ஒரு 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 நாட்டுக்கு வந்து நீங்கள் போவீங்க. அதேமாரி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லாபம் வரும், மிகப்பெரிய ஆர்டர் வரும், வெளிநாட்டு ஆர்டர்லாம் உங்களுக்கு வரும். ஆகையில் எதை வந்து நீங்கள் ரொம்ப உங்களுக்கு தேவையோ அது மூலமாக ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் வரும். அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஏழை தாங்க, சின்ன வயசுலேருந்தே போராடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இதுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையாகும். விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. விபரீத ராஜயோகம்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இருக்குது, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். இதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். இப்படிப்பட்ட இந்த சுக்கிர பிரதோஷத்தை அன்றைக்கி நம்ம சிவபெருமானை வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி நடக்கும், நினச்சி பார்க்க முடியாத ஒரு மாற்றம் நடக்கும், நினச்சி பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றம் நடக்கும். அப்படிப்பட்ட நாளை தினம் நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க. போகும்போதே அந்த பொருளை வாங்கிட்டு போகிறது நல்லது. சிவன் கோயிலேருந்து அது வீட்டுக்கு வரணும். ஒரு வேளைப்பா என்னால் கோயிலுக்கு போக முடியல, வேலை நிமித்தம் ஒன்றும் முடியல அப்படின்னா
கடைக்கு போயிட்டு நாளைக்கு நான் சொல்கிற பொருளை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அந்த பொருள் வந்து சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு பொருள் அது. அந்த பொருள் என்னென்னா மொச்சக்கொட்டை. மொச்சக்கொட்டைன்றது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் வந்து அந்த மொச்சக்கொட்டை. அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டெல்லாம் வெள்ளிக்கிழமை வந்து இந்த மொச்சக்கொட்டையை வந்து அவங்க வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அது குழம்பாவோ அல்லது வந்து பொரியலாவோ அந்த மொச்சக்கொட்டை உணவை நம்ம எடுத்துட்டோன்னா சுக்கிர பகவானுடைய அருட்கடாட்சம் வந்து அதை ஈர்த்து கொடுக்கும். நாளை தினம் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ மொச்சக்கொட்டையை வாங்கி வந்து உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுருங்க. சனிக்கிழமை அன்றைக்கி அதை வந்து நீங்கள் சமையல் ரூமுக்கு மாற்றி நீங்கள் சமையலில் கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படிப்பட்ட மொச்சக்கொட்டையை வந்து நாளை தினம் வாங்கிட்டு வாங்க. அதுக்கடுத்து வில்வ இலை. வில்வ இலைன்றது வந்து குபேரன் வாசம் செய்யக்கூடிய முக்கியமான இலை. அதேமாரி வில்வ இலை யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் வந்து பணம் சேர ஆரம்பிக்கும். அவங்க வீட்டில் வந்து பணம் தாறுமாறாக சேரும். பெட்டி பெட்டியாக சேரும்னு சொல்கிறத விட மூட்டை மூட்டையாக பணம் சேரும். சரிங்களா? அப்படிப்பட்ட பணத்தை வாரி வாரி நம்ம வாழ்க்கையில் வழங்கக்கூடிய வில்வ இலையை வாங்கிட்டு வாங்க. வில்வ இலை வந்து இந்த பூ விற்கிறாங்க பார்த்தீங்களா பெண்கள், அவங்கக்கிட்ட கேட்டால் கிடைக்கும். அவங்க அந்த பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 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 பாக்கெட் நிறையா அந்த வில்வ இலையை தருவாங்க. அதை வாங்கி வந்து உங்கள் பூஜை ரூமில் வைங்க. அப்படிப்பட்ட வில்வ இலையை வாங்கிட்டு வாங்க. அதுக்கடுத்து பசும்பால். பசும்பால் வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பசுமாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் கிடைக்குது. அப்படிப்பட்ட பசு நீங்கள் வந்து டெய்லியும் இல்லைப்பா நாங்கள் பால் வாங்குறோம் ரெகுலரானா ஓகே, அது வாங்கினா கூட நல்ல விஷயந்தான். பசும்பால் வாங்குங்க. ஒருவேளை வந்து பசும்பால் கிடைக்கலாம், பாக்கெட்டு பாலாவது வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுங்க. அதேமாரி நாளைக்கு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு இந்த பசும்பால் வாங்கி கொடுக்குறது அவ்வளோ சிறப்பு. சரிங்களா? மகாலட்சுமி தாயார் வந்து உங்கள் வீட்டில் செல்வ மழையாக வந்து பொழிவாங்க. அப்படிப்பட்ட பசும்பால் வந்து நாளைய தினம் உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க. அதேமாரி பசுமாட்டுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும், பசும் பாலும் வாங்கணும். ரொம்ப 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 விசேஷம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து தாமரைப்பூ. தாமரைப்பூ வந்து நீங்கள் சிவன் கோயிலுக்கு வாங்கி போய் கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம், உங்கள் வீட்டுக்கு வாங்கிக்கிறதும் அவ்வளோ விசேஷம். பூக்கடையிலலாம் பெரிய பெரிய பூக்கடையெல்லாம் தாமரைப்பூ கிடைக்குது. வாங்கி வந்து வச்சிங்கன்னா பூஜை ரூமில் வைங்க. மகாலட்சுமி தாயார் அவங்க வந்து அமர்ந்திருக்கிற அந்த தாமரைப்பூவில் தான் அவங்க அமர்ந்தே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் அந்த தாமரைப்பூவால் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாவே மிகப்பெரிய நன்மைகள் வந்து நடக்கும். அப்படிப்பட்ட தாமரைப்பூ வந்து நாளைக்கு வாங்கிட்டு வாங்க. அதுக்கடுத்தது வெள்ளி நாணயம். வெள்ளி நாணயம் மாதிரி இந்த உலகத்திலேயே 16 செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் எதுவுமே கிடையாது. சரிங்களா? வெள்ளி நம்ம வந்து வெள்ளிக்கு பொருட்களையோ இல்லை வெள்ளி சம்பந்தமான வர்த்தகத்தில் ஈடுபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அந்த அளவுக்கு வளர்ச்சி வரும். அப்படிப்பட்ட 16 செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய பொருள் இந்த வெள்ளி. வெள்ளி நாளைக்கு உங்களால் முடிஞ்ச 1 கிராமோ 2 கிராமோ வாங்கியாந்து வைங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட இந்த வெள்ளி நாளைய தினம் வந்துன்னா அத்தனை செல்வமும் வந்து உங்கள் வீட்டில் வரும். அதேமாரி வெள்ளியை மாதிரி உலகத்தில் 16 செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய பொருள் எதுவுமே கிடையாது. நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட நாளில் வெள்ளி நாணயத்தை நீங்கள் வந்து நம்பி கூட வாங்கிட்டு வைங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரிங்களா? காண்பது கனவா அல்லது நனவான்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நன்மை நடக்கும். உங்கள் வாழ்க்கையை ஓகன்னு மாறும். இதை நல்ல முறையில் பயன்படுத்தி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வச்சாலே போதும். அதாவது மொச்சக்கொட்டை, பால், அதுக்கடுத்து வந்து வில்வ இலை, அதுக்கடுத்து தாமரைப்பூ, வெள்ளி நாணயம், ஏதாவது ஒன்றை வாங்கி அங்கே உங்கள் வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரன் ஆவீங்க நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.